ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு கோல்டு ப்ராசஸ் மேக்கிங் சோப் பண்ணுறதுக்கும் லை சொல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது சோப்பு செஞ்சு பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். லை சொல்யூஷன் அப்படிங்கிறது காஸ்டிக் சோடா, வாட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கிறது தான் நமக்கு லை சொல்யூஷன்னு சொல்லுவோம். இதில் நிறைய மெத்தடில் நம்ம லை ப்ரிப்பேர் பண்ணலாம். வெறும் காஸ்டிக் சோடா, வாட்டர் மட்டுமே வச்சு நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காஸ்டிக் சோடா அப்படிங்கிறது ஸ்டேபிள் தான். அந்த வாட்டருக்கு பதிலாக நம்ம நிறைய சேஞ்சஸ் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டருக்கு பதிலாக குப்பைமேனி ஜூஸ், கற்றாழை ஜூஸ், அந்த மாதிரி எந்த ஆவாரம் பூ, மஞ்சிஸ்தா, முல்தானி மெட்டி எதுவாக இருந்தாலும் சரி, எந்த லீஃப் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதோ அதை ஜூஸாக எடுத்து வாட்டருக்கு பதிலாக அதை வச்சு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரீஸ் ஐஸ் க்யூப், இப்போ நம்ம ஜூஸாக நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா அதை டைரெக்டாக காஸ்டிக் சோடா கூட சேர்க்கக்கூடாது. அதை ஐஸ் க்யூபாக ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம காஸ்டிக் சோடா கூட சேர்க்கணும். இந்த மாதிரி நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் ஒவ்வொரு ஃப்ளேவருமே நான் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன், லை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதோடு சேர்த்து. இன்றைக்கி நான் லை சொல்யூஷன் மட்டுமே தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறது என்ன அப்படின்னா ஆலோவேரா தான். ஆலோவேரா சோப் மேக்கிங் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட லை சொல்யூஷன் மேக்கிங் மட்டும் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். இதில் நான் காஸ்டிக் சோடா எடுத்திருந்தேன். எப்போவுமே காஸ்டிக் சோடாவுக்கு டபுள் மடங்கு வாட்டர் எடுக்கணும். நான் வாட்டருக்கு பதிலாக இன்றைக்கி கற்றாழை ஜூஸ் எடுத்து, இப்போ நான் 10 கிராம் காஸ்டிக் சோடா எடுக்கிறேன் அப்படின்னா 20 கிராம் வாட்டர் எடுக்கணும். அந்த 20 கிராமுக்கு பதிலாக நான் கற்றாழை ஜூஸை மெஷர் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை நான் ஃப்ரீசரில் ஒரு 3 to 4 hours ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு காஸ்டிக் சோடா கூட சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் இதில் தப்பாக எடுத்துப்பீங்க. ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் மெஷர் பண்ணுமா, இல்லை மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணுமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக நம்ம மெஷர் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு எடுக்கும் போது அதோட வேல்யூ மேபி அதிகமாக இருக்கலாம். நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கால்குலேஷனை முடிச்சிடணும். இப்போ காஸ்டிக் சோடா 10 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா 20 கிராம் ஆலோவேரா ஜூஸை எடுத்து அதை ஒரு பவுலில் ஊற்றி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்து காஸ்டிக் சோடா கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ண தேவையில்லை. ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடியே தான் கண்டிப்பாக மெஷர் பண்ணணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணதை நான் காஸ்டிக் சோடா கூட சேர்த்து நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கணும். காஸ்டிக் சோடா ஃபுல்லாக கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைஞ்சதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடணும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகும், நம்ம சேர்க்குற அளவை பொறுத்து. அது ரூம் டெம்பரேச்சர் வர்றதுக்கு. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இந்த லை சொல்யூஷனை ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சோப் மேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஆயில் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த சொல்யூஷனை, அதாவது லை சொல்யூஷனை ஃபில்டர் பண்ணிவிட்டு தான் நம்ம ஆயில் கூட சேர்க்கணும். நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயுமே நான் தனியாக சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இன்றைக்கி லை சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுல நான் எக்ஸ்க்ளூசிவாக இதை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சோப்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.